ஏண்டா பெண்கள் அரசியல் பத்தி பேசி வீடியோ போட்டா நீங்க அசிங்கமா கமெண்ட் பண்ணுவீங்களா? ஜோசப் விஜய் வந்து சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு விட்டு ஓடி போயிடுவீங்களா? அடுத்த வீட்டு பெண்களை பேசுறது அசிங்கமா பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் தனியா ஏதாவது சட்டம் இருக்கா? நாங்க தாவேகா கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசுறோம். உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கல போயிட்டே இரு. உன்னை யாரும் கண்டிப்பா நீ ஓட்டு போடணும், கண்டிப்பா தாவேகாவை ஜெயிக்க வைக்கணும்னு யாரும் பேசல. இல்ல கண்டிப்பா உன்னை யாரும் வீடியோ பார்க்க சொன்னாங்களா? பிடிச்சா பாரு, பிடிக்கல போயிட்டே இரு. அதுலயும் ஒருத்த உன்னை பார்த்தா குடும்ப பெண் மாதிரி இருக்கு, எதுக்கு அரசியல் எல்லாம் பேசி அசிங்கமா இருக்கேன்னு. அரசியல் பேசினா அசிங்கமானவங்களா? அப்ப நீ ஆதரிக்கிற கட்சியில எல்லாம் வருஷ கணக்குல பெண்கள் இருக்காங்களே, அப்ப அவங்க பெண்கள்லாம் யாரு? அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அவங்க எல்லாம் குடும்ப பெண்கள் இல்ல நீ சொல்றேன்னு? எதை பேச கொஞ்சம் அறிவோட பேசுங்கடா. உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? கிறிஸ்தவன் உனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கிறிஸ்து மாதிரியே வாழ்றதுக்கு பேர் தான் கிறிஸ்தவன்ங்கிறது அர்த்தம். உன்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. கண்டிப்பா நீ கிறிஸ்தவனா இருக்க முடியாது. எதுக்கெல்லாம் சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? வர்ற தேர்தல் வரைக்கும் தான் தற்கொலைன்னு பேசிட்டு இருந்தீங்க. தேர்தலும் முடிஞ்சு போச்சு. வரப்போற 4ஆம் தேதி எந்த கட்சி ஜெயிச்சாலும் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆதரிக்கிற கட்சி ஜெயிச்சாலுமே நாங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஆனா ஒருவேளை தாவேக ஜெயிச்சா நீங்க என்னடா பண்ணுவீங்க? ஜோசப் விஜய் வந்து சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு விட்டு ஓடி போயிடுவீங்களா? பேசுறதுல கொஞ்சம் அறிவோட பேசுங்கடா.